ரீசெண்டா நீயா நானா எபிசோட் நான் பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் வந்து 80,000ல இருந்து 1,00,000 மாதிரி சம்பாதிக்கணும், அப்பதான் நாங்க மேரேஜுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கறது ஆசைப்படுறது எதுவுமே தப்பு இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா அது அவங்களோட இஷ்டப்படி தான் வரும். ஆனா 1,00,000லேருந்து 80,000க்குள்ள எந்த கம்பெனில உடனே வேலை தரான் அதை சொல்லுங்க பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து இங்க அவங்களோட லைஃப் ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, 21லேருந்து 2வது டிகிரிலாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா 23, 22 வச்சுக்கலாம். இந்த வயசுல ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சதுன்னா அவன் 26 வயசு 27 வயசுல மேரேஜ் பண்ண போறானா எப்படி அவனால 60, 80, 1,00,000 அவனால சம்பாதிக்க முடியும்? எப்படி சம்பளம் கொடுத்துருவாங்க? ஸ்டார்டிங் ஒரு 25 தராங்கன்னு வச்சுக்கோங்க. மோஸ்டா 25 தர வாய்ப்பே கிடையாது. நான் விசாரிச்ச வரைக்கும் 20, 18, 23 இப்படி தான் தந்துட்டு இருக்காங்க. 25 நான் வச்சுக்கிறேன். 5 வருஷத்துக்குள்ள அவனால எப்படி 1,00,000 சம்பாதிக்க முடியும்? இப்படிதான் சம்பாதிக்கணும்னா அப்ப யாருக்குமே நீங்க கல்யாணமே ஆகாது. சரி, ஓகே, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு 1,80,000 சம்பாதிக்கிற மாப்பிள்ளை வந்துட்டால் அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க? பொண்ணுக்கு இத்தனை சவர நகை போடுங்க, மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்துருங்க, பைக் வாங்கி கொடுத்துருங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? வரதட்சணை கேட்டு எங்களுக்கு குடும்பப்படுத்துறாங்க, எங்களுக்கு கல்யாணமே பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாப்பிள்ளை சைடு கேஸ் போடுவீங்க. இந்த மாதிரிலாம் இருந்தா ஏன் வந்து வரதட்சணை அதிகமாக இருக்காது? நீங்க மட்டும் ஏன் உங்களால ஒரு 20,000 25,000 சம்பாதிக்கிற ஒரு மேனை வந்து உங்களால கல்யாணம் பண்ணி லைஃபை மூவ் பண்ண முடியாது? நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன்னா, இங்க நிறைய பேரோட கெரியரே பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30க்குள்ள தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளதான் மெஜாரிட்டியே இருக்காங்க. அப்போ அவங்களால கல்யாணமே ஆகக்கூடாதா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஸோ நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐயா வைக்கிறது உண்மையிலேயே ரொம்பவே தப்பு.